அருமை தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், இந்த உலகத்துக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார். எதற்காக? எதற்காக? ஏன் இந்த மேன்மை? எதற்காக இந்த மேன்மை? சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? பெயர் கிறிஸ்தவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? தான் வாழ்ந்தா போதும், தன் குடும்பம் வாழ்ந்தால் போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும், என் குடும்பம் சந்தோஷமா இருந்தான்னு சொல்லி எஸ்தரை போல பொய்யாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையே சொல்லுகிறார், உன்னை பாவத்தின் பிடியிலே, சாபத்தின் பிடியிலே, வியாதியின் பிடியிலே, துன்பத்தின் பிடியிலே, மந்திரத்தின் பிடியிலே, ஏவலின் பிடியிலே உன்னை மீட்டு இதுவரைக்கும் உயிரோட வச்சிருப்பதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலை மீட்பதற்காக. ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவதற்காக, பாவத்திலே இருக்கிற ஜனங்களை, சாபத்திலே இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக உன் மேல ராஜ மேன்மை என்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ராஜ மேன்மை என்கிற ஒரு அபிஷேகம் இருக்கிறது. எனக்கு எதற்காக ஆண்டவர் உனக்கு பிள்ளையை தந்திருக்கிறார்? இந்த உலகத்துல வாழ்றதுக்காகவா? பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா? அழிந்து போகிற உலக பொருளை சம்பாதிக்கிறதுக்காகவா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்காதபடிக்கு நீ எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் உனக்கு ராஜ மேன்மையிலே நீ அடிமை. நீ ஒரு அடிமைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள்.